வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஏஞ்சல் டெக்லேருந்து பார்க்க போறோம். அதே போல 1, 2 என்ற எண்களை கொண்டு தான் பார்க்க போறோம். உங்களோட மனக்கண்ணில் 1, 2 எண்களை பாருங்க. உங்களுக்கு எந்த எண் மிக பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த எண்ணை தேர்வு செஞ்சு அதற்கான வாசிப்பு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வாசிப்புல எது பார்க்கலாம் அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் பார்க்கலாம், உறவு பார்க்கலாம், பொருளாதாரம் சார்ந்து பார்க்கலாம். ஸோ 3 அட்டைகளை தேர்வு செய்து அதுக்கான வாசிப்பை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகே, எண் 1 தேர்வு செய்தவர்களுக்கான இந்த வாரத்திற்கான வாசிப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களோட அட்டையை அடுக்கிடுறேன். ஓகேவா? ஸோ நான் அட்டையை அடுக்கும் போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முதல் அட்டை ஆரோக்கியத்துக்காக எடுக்கப்பட்டது. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் போதே உடலும் மனமும் சமநிலையில் இல்லை, எங்கேயோ ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. ஓகேவா? மனம் சார்ந்தும் ஓய்வு தேவைப்படுது, உடல் சார்ந்தும் ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களோட அட்டையில் கூறக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதிக உழைப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓய்வு தேவை. ஓகேவா? ஸோ அதே போல் சரியான உணவை உண்ணுதல். உங்களோட உணவு இயற்கை சார்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கவனம்ங்கிறது உடல் சார்ந்தும் தேவைப்படுது அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில பேர் இந்த வாரத்துக்கு யோகா கற்றுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ உடல் சார்ந்து எச்சரிக்கையாக இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம். இப்போ இந்த வாரம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த வாரம் நீங்கள் இந்த நல்ல பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பழக்க வழக்கங்களை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களாக இருக்கட்டும், மாதங்களாக இருக்கட்டும், ஒரு புத்துணர்ச்சியோட உங்களோட தேகம் ஒரு மலர்ச்சியோடு இருக்கும். இல்லைன்னா ஒரு சோர்வுத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த அட்டை பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருக்கலாம், ஆனால் எனக்கு இது பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கையின் மணி ஒலிப்பது போல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம உடம்பு தானே அப்படின்னு அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. உங்களோட உடம்பு உங்களோட பொக்கிஷம். சரியா? ஸோ உங்களோட பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்காவது உங்களுக்கான ஒரு பராமரிப்புக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ முதல் அட்டை சார்ந்து நம்ம பார்த்துட்டோம். 2வது அட்டை பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் வந்திருக்கு. ஸோ அழகான அட்டை, பார்ப்பதற்கே நல்லா இருக்கு. இது காதலர்களுக்குள்ள இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட குடும்பம் சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து இடையே ஒரு நல்ல நெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஒரு சோல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது உங்களோட குழந்தைகளுக்கு கூட பொருந்தலாம். ஓகே, ஸோ ஒரு இனிமையான காலமானு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு இனிமையான தருணத்தை நீங்கள் உணர்வீங்க. ஸோ திறந்த மனதோட பழகுங்க அப்படிங்கிறது இந்த அட்டை. ஓகேவா? ஸோ உங்களோட உணர்வுகளை அப்படியே ஒளிச்சு வச்சுக்காதீங்க. சந்தோஷமாக இருக்கீங்கன்னா சந்தோஷமாக இருக்கீங்க, வருத்தமாக இருக்கீங்கன்னா வருத்தமாக இருக்கீங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா? சரி, 3வது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பொருளாதாரம் சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த உங்களுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. நீண்ட கால முயற்சிக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் இல்லையா? அது போல பணம் சார்ந்து ஒரு விடுதலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. பணம் சார்ந்து ஒரு நிலையான தன்மையை அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட செலவுகளை திட்டமிட்டுக்கோங்க, தேவைக்கேற்ப செலவு பண்ணுங்க. உங்களோட உழைப்பு, நீங்கள் போட்ட உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் அப்படிங்கிறது போல் இந்த அட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட உடல் நலம், அதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களை நீங்கள் பராமரிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உறவுகள் சார்ந்த அடுத்த அட்டை பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்வுகளையும் சரியாக பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிடுங்க. எதுவுமே மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. 3வது அட்டை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான இந்த வாரம் ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எண் 1 தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகேவா? சிறப்பு. ஆல் தி பெஸ்ட். எண் 2 தேர்வு செய்தவர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் அட்டை, நான் முதல்ல உங்களுக்கு அட்டையை அடுக்கிட்டு அப்புறம் பலன்கள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முதல் அட்டை பார்த்தீங்கன்னா எம்ப்ரர் வந்திருக்காரு. இது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக எடுக்கப்பட்ட அட்டை. இந்த அட்டையில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு இந்த அட்டையை பார்க்கும்போது என்ன ரெசனேட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அட்டை எதை குறிக்குது அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்து தானே நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து அதிக கவனம் கொடுக்கக்கூடிய அட்டையாக இருக்குது. ஓகே, இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்து கவனம் எதுக்கு கொடுக்கணும்னா, உங்களோட ஒழுக்கம். எஸ்,
ஃபிட்னஸ் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது போல இந்த அட்டை எனக்கு பார்க்கும்போது கண்ணில் தெரியுது. ஸோ தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, அதில் ஒரு குறையும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா இல்லை ராணியாக இருப்பீங்க. ஆனால் உடலுக்கேற்ற ஓய்வு கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தைரியமாக இருக்கலாம், அது தவறு இல்லை. அதே நேரம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. உங்கள் உடல் சார்ந்து பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கணும். அலட்சியமாக இருக்காதீங்க, கண்ணும் கருத்தமாக இருங்க. நீங்கள் எங்கேயாவது பயணிக்கும் போது கூட ஜாக்கிரதையாக. எஸ், சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கலாம். ஸோ போக வரக்கூடிய காலகட்டங்களில் பழகக்கூடிய மனிதர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோங்கிறத முன்கூட்டியே நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, மன ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, ஒரு தைரியமாக இருப்பீங்க. அதில் ஒரு குறையுமே இல்லை. உங்கள் அட்டை அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப தைரியசாலி, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எங்கேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீங்க. உடல் சார்ந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், தூங்குறீங்களா, நல்லா தூங்குங்க, நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுங்க. ஸோ அதே தான், எம்ப்ரர்னா ராஜா தான். ஆனால் அந்த ராஜாவுக்கு சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் வேண்டாமே. உடல் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ நீங்கள் போடுற எல்லா விஷயமே உங்களோட அடித்தளம் தான். ஓகேவா? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களோட எதிர்காலத்துக்கு உங்களுக்கான ஒரு நன்மையை கொண்டு வந்து சேரும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்து கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. அடுத்த அட்டை பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ். மூன்றுமே ராஜாக்கள் சார்ந்து வந்திருக்கு. ஸோ அழகாக இருக்குது. நம்ம இது உறவுக்காக எடுத்தோம். கிங் ஆஃப் கப்ஸுங்கிறது உறவு சார்ந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம். அந்த திறன் கூட உங்ககிட்ட இருக்கு. ஸோ மனசில் சில விஷயங்கள்ல எளிதாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் மூடி வச்சுப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் இங்கே உங்களோட அட்டை என்ன தெரியுமா சொல்லுது? குடும்பம் அல்லது காதல் சார்ந்த உறவுகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மென்மையான நபர் தான், அதில் ஒரு குறையும் கிடையாது. ஆனால் உங்களோட உணர்வுகளை நீங்கள் பகிராமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகே, சில நேரங்களில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. வெளியூர் வெளிநாடு பயணம், அதிகமான நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு அன்பு கொடுத்து அன்பு வாங்குங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக கூட இது இருக்கலாம். சில நேரங்களில் வெளிப்படுத்தாத உணர்வுகள் உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா? அதனால என்ன லாபம்னு பார்த்துக்கோங்க. ஒரு தலையாக காதலிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை காதலில் விழுந்தேன்ட்டு உங்கள் காதலை இன்னும் தெரிவிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த அட்டை கூறக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்வுகளை வெளிப்படையாக பகிருங்க. உறவு சார்ந்த நெருக்கம் கூடும் அப்படிங்கிறது இந்த அட்டையில் வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது ஒரு பொதுவான வாசிப்பு, சரியா? ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பொருந்துதோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் உங்களோட உணர்வுகளை பகிரவும் செய்யலாம். அதனால உங்கள் உறவுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாக கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவு நான் சொல்றேன் இல்லையா, இது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இருக்கிற நட்பு மட்டும் கிடையாது, அன்பு மட்டும் கிடையாது. இது நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட குழந்தைகள் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய பாசமா இருக்கலாம். சில நேரங்கள் அப்பா அம்மாவா இருப்போம், ஆனா நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட பாசத்தையெல்லாம் மனசுக்குள்ளேயே புட்டி வச்சுப்போம், வெளியில காட்டிக்கவே மாட்டோம், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்போம். ஸோ அது போலதான் உங்களுக்கு ரொம்ப விரும்புறீங்க, அவங்க மேல அலாதியான அன்பு வச்சிருக்கீங்கன்னா அது சொல்றது தவறில்லை அப்படிங்கிறது போலதான் இந்த கார்டு எனக்கு அறிவுறுத்துது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த வாசிப்பு எப்படி பொருந்ததோ நீங்கள் அதை சார்ந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இதுவும் ஒரு ராஜாக்கான கார்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதிக பண வரவு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒவ்வொரு நாணயமாக நீங்கள் சேகரிக்கணும் அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையை பார்க்கும்போது எனக்கு ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ பணம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீண் வரையும் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த வாரம் ஒரு செலவு செய்கிறீங்கன்னா அந்த செலவு நமக்கு தேவையா உபயோகமா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு காசுமே நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தன லாபம்னு இருக்கு, ஆனால் செலவு செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக செலவு செஞ்சிடற மாதிரி இருக்கு இந்த அட்டையை நான் பார்க்கும்போது. ஸோ பொறுமையோட கரெக்டாக நம்ம செலவு செய்கிறோமே, அது நமக்கு தேவையா, நம்மளோட நிதி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதே போல பெரிய முதலீடு நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த முதலீடை நம்ம செய்யறோமே, இது நமக்கான பலன்கள் எப்படி கொடுக்கும், ஒரு ஆராய்ந்து செயல்படுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க யோசிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. 3 அட்டையுமே முத்தா வந்திருக்கு. முதல் அட்டை நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து ஒரு ஒழுக்கம் தேவையில்லாத தீமை தரக்கூடிய விஷயங்களை
நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு இந்த கார்டு எனக்கு பார்க்கும்போது அறிவுறுத்துது. 2வது அட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட உறவு சார்ந்து பார்த்தோம். உறவு சார்ந்து ஒரு நிலையான தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உணர்வுகளை சரியாக புரிய வைக்கணும். 3வது அட்டை பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது ஒரு பொறுமையாக நிதானமான வளர்ச்சியாக இருக்கும். அதிகமாக நம்ம பணம் போட்டால் அதிகமாக வரும்னா அது நம்மளுக்கு சில நேரங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்குது. யோசிக்காமல் செய்யக்கூடிய செலவுகள் வீண் விரையாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்கான பலன்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நன்றி.